ஒரு கதை சொல்லிட்டேன் சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல? நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டாக இருக்கு சார். ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். சிரிக்காத, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேஸ் வாமிங்க, அவ்வளோதான். சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சரண்டரான? ஒரு கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டேன், அந்த கதை தானே. ஐயோ எப்படி சார்? என் கண்ணிலே படம் பார்த்தியா சார்? உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா? இன்றைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னா விட்டுடுயா சார்? நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன், அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார்? ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனையும் ஒன்றா ஆயிடுமாடா. சார் வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுஸு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலி அது 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்சா? நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சா? 18. சார் இந்த 3 என்கவுண்டர் நீ ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை 16 கொலை, கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ ஒரு கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கட்டி கேளு சார், கேட்குறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன் கேளு.